வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். எஸ்எஸ்சி டஃப் கொஷின் சீரீஸில் இன்றைக்கி நம்ம 18வது பார்ட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2025 கேட்டிருந்த கொஞ்சம் வித்தியாசமான மென்சுரேஷன் டாப்பிக்லேருந்து கேட்டிருந்த கொஷின்ஸ் தான். ஓகே, ஒரு சில கொஷின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் சிஜிஎல் சிஹெச்எஸ்லாம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் அதே அந்த மாதிரி ஒரு 2-3 கொஷினை கொடுத்துட்டு அதே டைப்பில் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷினை வந்து நான் அடுத்து கொடுத்துருப்பேன். அதனால் வீடியோவை லென்த்தாக பாருங்கள். ஓகே, ஸ்டார்டிங்கில் 1-2 கொஷினை பார்த்துட்டு இப்படி தான் இருக்கும்ட்டு விட்டுறாதீங்க. பின்னால் உங்களுக்கு வித்தியாசமான கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இது சிம்பிளான கொஷின் தான். எ ஸ்கொயர் ஷீட் ஆஃப் மெட்டல் இஸ் கட் இன்டு 4 ஈக்குவல் ஸ்கொயர் பீசஸ். ஒரு ஸ்கொயர் தான், மறுபடியும் அதை ஸ்கொயராக தான் மாற்றுறாங்க. பட் பெரிய ஸ்கொயரை சின்ன ஸ்கொயராக 4 பங்காக வந்து பிரிக்கிறாங்க. ஓகே, 4 தான் வந்து கட் பண்ணுறாங்க. இஃப் த ஒரிஜினல் ஷீட் ஹேட் அன் ஏரியா ஆஃப் 456 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஃபைண்ட் த சைட் ஆஃப் ஈச் ஸ்மாலர் ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. 456 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட சதுர தகடு 4 சம சதுரங்களாக வெட்டப்பட்டது. ஒவ்வொரு சிறிய சதுரத்தின் பக்கத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 4 தான் பிரிச்சிருந்தாலுமே, 4 சின்ன சின்ன பீஸா பிரிச்சிருந்தாலுமே அந்த 4 பீஸோட மொத்த ஏரியாவும் இந்த ஒரு பீஸோட ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ரெண்டோட ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கொயர்னா வந்து சதுரத்தோட ஏரியாவோட ஃபார்முலா வந்து என்னது, பரப்பளவோட ஃபார்முலா ஏ ஸ்கொயர். ஸோ பெரியதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். சின்ன ஸ்கொயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். ஓகே, பட் இது வந்து 4 இன்ட்டு ஸ்மால் ஏ ஸ்கொயராக வந்துடும். ஏன்னா இது ஒரு இதோட ஏரியா ஏ ஸ்கொயர், 4மே ஈக்குவல் சைஸில் தான் இருக்க போகுது. அப்போ 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் போட்டோன்னா இந்த 4ஓட ஏரியாவும் இங்கே வந்துடும். அது இந்த ஒரு இதோட ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஏ ஸ்கொயர் தான் வந்து 456ன்னு கொடுத்துருக்காங்க. 456ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வச்சு ஏ என்னங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, இப்போ இதை நீங்கள் 4ஆல் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1 4 மறுபடியும் 1 4 16 வந்துடும். ஏ ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 114, ஏ வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 114 வந்துடும். இப்போ நீங்கள் இதில் எக்ஸாக்டாக 114 ரூட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வரும்னு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 10 ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து 100, 11 ஸ்கொயர் அப்படிங்கிறது 121. ஸோ அப்போ இந்த 114 அப்படிங்கிறது 10 ஸ்கொயருக்கும் 14 ஸ்கொயருக்கும் நடுவில் தான் இருக்கும். 10.68ன்னு ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. 10க்கும் 11க்கும் நடுவில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, நீங்கள் இதுக்கப்புறம் ஆப்ஷனை வச்சே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஆப்ஷனை வச்சே ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். எப்போவுமே நீங்கள் எந்த கொஷினை சால்வ் பண்ணாலும் ஆப்ஷனில் ஒரு கண்ணு இருக்கணும். நம்ம டைமை சேவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷனில் எங்கேயாச்சும் ஒரு ஹிண்ட் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ அடுத்த கொஷின் பாருங்க. இதுவும் சிம்பிளான கொஷின் தான். எ ஸ்கொயர் ஃபீல்டு ஹேஸ் அன் ஏரியா, இது வந்து ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயர் ஃபீல்டு ஹேஸ் அன் ஏரியா ஈக்குவல் டு தட் ஆஃப் ரெக்டாங்கிள் ஆஃப் டைமென்ஷன்ஸ் 36 மீட்டர் இன்டூ 49 மீட்டர். ஃபைண்ட் த சைட் ஆஃப் த ஸ்கொயர். ஒரு சதுர புலம் 36 மீட்டர் இன்டூ 49 மீட்டர் பரிமாணங்களின் செவ்வகத்தின் பரப்பளவிற்கு சமமான பகுதியை கொண்டுள்ளது. சதுரத்தின் பக்கத்தை கண்டறியும். அதாவது இந்த சதுரத்துக்கும் செவ்வகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஏரியா தான். சதுரத்தோட பரப்பளவோட ஃபார்முலா ஏ ஸ்கொயர், செவ்வகத்தோட பரப்பளவோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா லென்த் இன்டு பிரெட்த். இவங்க இதில் கொடுத்துருக்கிறது லென்த்தும் பிரெட்த்தும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் வந்து என்னது 36 இன்ட்டு 49. அப்போ ஏ என்னவா இருக்கும், ரூட் எடுத்தோம் அப்படின்னா இது 6 ஸ்கொயர் 6 ஆகும். இது 7 ஸ்கொயர் 7 ஆகும். ஸோ ஏ வந்து என்னது 42 அப்படிங்கிறது தான். ஏ தான் கேட்டிருக்காங்க. சதுரத்தோட பக்கம் தான் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 42 மீட்டர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சிம்பிளான கொஸ்டின் தான் இது. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின். ஓகே, எ ஸ்கொயர் பார்க் ஹேஸ் அன் ஏரியா ஈக்குவல் டு that of the rectangle whose length exceeds its breadth by 9 meter. Okay, and the breadth is half the side of square. So ஸ்கொயரையும் அடுத்த ரெக்டாங்கிளையும் கம்பைன் பண்ணி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது ஸ்கொயர் பார்க் இருக்குது, அதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் பார்க்கோட ஏரியாவுக்கு, ஒரு ரெக்டாங்கிளுக்கு ஈக்குவல். ஓகே, அதோட ஏரியா ஈக்குவல், ரெண்டோட ஏரியாவும் ஈக்குவல். அதுக்கப்புறம் அந்த ரெக்டாங்கிளோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிரெட்டை விட 9 மீட்டர் அதிகமாக இருக்கும். அடுத்து அந்த ரெக்டாங்கிளோட பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயரோட சைடில் பாதியாக இருக்கும். ஓகே, 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் தான், டஃப்பான கொஸ்டின்லாம் கிடையாது, ஈஸி தான். நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு சால்வ் பண்ணிடுவீங்க.
பட் கொஷினை தெளிவாக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஃபைண்ட் த சைடு ஆஃப் த ஸ்கொயர். ஸ்கொயரோட சைடு கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு சதுர பூங்காவானது ஒரு செவ்வகத்தின் நீளத்திற்கு சமமான பரப்பளவை கொண்டுள்ளது. ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. செவ்வகத்திற்கு ஓகே, செவ்வகத்திற்கு சமமான பரப்பளவை கொண்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். செவ்வகத்திற்கு சமமான பரப்பளவை கொண்டுள்ளது. அடுத்து அதன் நீளம் அதன் அகலத்தை 9 மீட்டர் அதிகமாகவும், ஓகே, அதன் அகலத்தை விட 9 மீட்டர் அதிகமாகவும், அகலம் சதுரத்தின் பாதி பக்கமாகவும், அதாவது பக்கத்தின் பாதியாகவும் இருக்கும். ஓகே, ஸோ தமிழ் டிரான்ஸ்லேஷனில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. ஓகே, சதுரத்தின் பக்கத்தை கண்டறியவும்னு கேட்டிருக்காங்க. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இங்கிலீஷ் கொஸ்டினை வச்சு உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டோட ஏரியாவும் ஈக்குவல் தான். அதாவது ரெண்டோட ஏரியானா இப்போ ஸ்கொயரோட ஏரியா, சதுரத்தோட ஏரியா ஏ ஸ்கொயர், செவ்வகத்தோட ஏரியா லென்த் அண்டு பிரெட், இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த செவ்வகத்தோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிரெத்தை விட 9 மீட்டர் அதிகம்னு கொடுத்துருக்காங்க. அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா பிரெத்தை விட 9 மீட்டர் அதிகம், b+9 இருந்துடும். அடுத்து இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, அந்த செவ்வகத்தோட பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயரோட சைடில் பாதின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 9, ஓகே, ஏ கிடையாது, இது வந்து 9. ஸோ இப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து பார்த்தீங்கன்னா பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயரோட சைடில் பாதி a/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பி வந்து என்னது a/2. ஸோ எல் வந்து என்னது b+9. ஸோ இந்த இடத்துல பிக்கு பதிலாக a/2 நீங்கள் போட்டுக்கலாம். எல் வந்து என்னது a/2 + 9 இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஏன்னா எல்லாமே நம்ம ஏவா எடுத்துக்கலாம். இப்போ இந்த எல்லோட வேல்யூவையும் இந்த பியோட வேல்யூவையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா a² எல் வந்து என்னது a/2 + 9 இன்டூ பி வந்து என்னது பி வந்து a/2. ஓகே, இந்த ஏ ஸ்கொயரில் இருக்க ஒரு ஏவையும் இந்த ஏவையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். இது ஏ, ஓகே, ஏவையும் 9 நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கிட்டத்தட்ட 9 மாதிரி தான் தெரியுது. ஸோ இதையும் நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா இது வந்து பெருக்கல்ல தான் இருக்குது அப்படின்னால இந்த ஏவையும் இங்கே 2 ஏ இருக்குது, அது ஒரு ஏவை நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த 2 வந்து இங்கே போகும். ஓகே, இந்த 2 இங்கே போனுச்சுன்னா 2a அந்த மாதிரி இருந்திருக்கும். 2a இங்கே வந்து a/2. ஓகே, இங்கே ப்ளஸ் மட்டும்தான் இருக்குது, a/2 + 9 இருக்குது. அப்போ 2a இந்த a/2 இந்த இங்கே போனுச்சுன்னா -a/2 ஆகும், = 9 இருந்திருக்கும். இந்த 2 இங்கே போனுச்சுன்னா 4a - a வந்து 3a. 3a/2 = 9 இருந்திருக்கும். ஓகே, 9 இருந்திருக்கும். 3ஆல கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 3 இருந்திருக்கும். ஸோ இந்த 2 இங்கே போனுச்சுன்னா a = 23 6 இருந்திருக்கும். ஸோ 6 மீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளான கொஸ்டின் தான். ஏ தான் கேட்டிருந்தாங்க, ஏ வந்து 6 மீட்டர் அப்படிங்கிறது. ஓகே, நீங்கள் கொஷினை தெளிவாக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த மென்சுரேஷனில் எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஃபார்முலா தெரியணும், கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்க. A rectangular sheet measures 40 cm in length and 25 cm in width. A right angled triangle with base 12 cm and height 8 cm is cut off. Find the remaining area. 40 × 25 cm அளவுள்ள செவ்வகத்தில் இருந்து 12 மற்றும் 8 cm கொண்ட செங்கோண முக்கோணம் வெட்டப்பட்டது. ஓகே, பக்கங்கள் கொண்ட செங்கோண முக்கோணம் வெட்டப்பட்டது. தமிழில் இதுலையுமே கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடிப்பக்கம், இது உயரம்னு கொடுத்துருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம், இது உயரம்னு கொடுத்துருக்கணும். கொண்ட செங்கோண முக்கோணம் வெட்டப்பட்டது. மீதமுள்ள பகுதியின் பரப்பளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரிமைனிங் ஏரியா கேட்டிருக்காங்க. ஒரு செவ்வகம் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு செவ்வகம் இருக்குது, அதில் இந்த மாதிரி ஒரு செங்கோண முக்கோணத்தை கட் பண்ணி வெளியில் எடுத்துட்டாங்கன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், அதாவது இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா, இந்த செவ்வகத்தோட ஏரியாவிலிருந்து இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை கழிச்சிட்டோம்னா மிச்ச ஏரியா நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் லென்த் அண்ட் பிரெட்த், லென்த் 30 சென்டிமீட்டர், பிரெட்த் வந்து 25 சென்டிமீட்டர், மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து என்னது, இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம், அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம்னு நம்ம படிச்சிருக்கோம், ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஓகே, ஸோ ஆஃப் இன்ட்டு பேஸ் வந்து 12, ஹைட் வந்து 8. ஓகே, இப்போ இதை நீங்கள் 2ஆல் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 6 3 6 2 12. ஓகே, இங்கே 6 × 8 இருக்குது, இங்கே
30 × 25 இருக்குது. ஓகே, 40 கொடுத்துருக்காங்க கொஷினில். ஸோ 40 × 25. ஸோ 4 25 100, 40 25 1000. அடுத்து 6 8 48. ஸோ 1000ல் 48 போனுச்சுன்னா 952. 952 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ரிமைனிங் ஏரியாவாக இருக்கும். இதுவும் சிம்பிளான கொஷின் தான். அடுத்த கொஷின் பாருங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபி 15 சென்டிமீட்டர், ஏசி 13 சென்டிமீட்டர் அண்ட் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஃபைண்ட் இட்ஸ் ஏரியான்னு கேட்டிருக்காங்க. ஏபிசி முக்கோணத்தில் ஏபி 15 சென்டிமீட்டர், ஏசி 13 சென்டிமீட்டர், ஆங்கிள் ஏ வந்து 90 டிகிரி, அதன் பரப்பளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 90 டிகிரி எங்கே இருக்குது? ஏல இருக்குது. இது வந்து அப்போ கண்டிப்பாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும், ஒரு செங்கோண முக்கோணமாக தான் இருக்கும். ஒரு முக்கோணத்தில் 90 டிகிரி இருக்குது அப்படின்னாலே அது வந்து செங்கோண முக்கோணமாக தான் இருக்கும். இதுதான் 90 டிகிரி. இது ஏல இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எதை வேணாலும் பின்னு எடுங்க, எதை வேணாலும் சின்னு எடுங்க. இப்போ ஏபி வந்து எத்தனை? 15. ஏசி வந்து எத்தனை? 13. ஓகே, இது அடிப்பக்கம், இது வந்து உயரம், அதோட பரப்பளவு. ஸோ ஏரியா வந்து என்னது? ½ × பேஸ் × ஹைட்டு. ஸோ ½ × பேஸ் வந்து 15, ஹைட் வந்து 13. ஓகே, இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 7.5ன்னு வந்திருக்கும். இப்போ 7 13, நீங்கள் 7.5 × 13, 75 × 13 அப்படிங்கிற மாதிரி பெருகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 7 13 வந்து எத்தனை? 91. அடுத்து ஒரு பாதி, 13ல் பாதி வந்து எத்தனை? 6.5. இதை நீங்கள் மைண்ட்லேயே பண்ணணும். ஓகே, ஸோ 97.5 அப்படிங்கிறது ஆன்சர். 97.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆன்சர். இதுவும் சிம்பிளான கொஷின் தான். பட் இந்த மாதிரி ஆங்கிள் வச்சு நம்ம வந்து கோர்ஸில் டீச் பண்ணலை. ஓகே, சிம்பிளான கொஷினாக இருந்தாலும் நிறைய பேருக்கு இது வந்து டீச் பண்ணலாட்டியும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படின்னாலும் ஒரு சிலர் வந்து இது டக்குன்னு பார்த்த உடனே ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்குல்ல. இந்த கான்ஸ்டபிள், ஜிடி, எம்டிஎஸ் எக்ஸாம் இந்த மாதிரி படிக்கிறவங்க நிறையா அந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதவங்களுக்கு இது புதுசாக இருக்கலாம். அதனால தான் நான் இந்த கொஷினை கொடுத்துருக்கேன். ஓகே, மற்றபடி இது டஃப்பான கொஷின் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வராது. ஓகே, அடுத்து இந்த டைல்ஸ் வச்சு நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. நான் கோர்ஸ்லையுமே டீச் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நிறைய கேட்டிருக்காங்க அப்படின்னாலும் நான் 1 2 கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். தேர் இஸ் a rectangle floor of size 540 cm into 720 cm. The floor is to be tiled with largest square tiles. How many such tiles will be required? 540 × 720 சென்டிமீட்டர் அளவுள்ள தரை மிகப்பெரிய சதுர கற்களால் அமைக்கப்படுகிறது. எத்தனை கற்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். ஸோ ரூமோட சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரூமோட ஃப்ளோர் வந்து இவ்வளோ நீளம், இவ்வளோ அகலம் இருக்குது. ஓகே, இதில் டைல்ஸ் பதிக்கணும். இருக்கையிலே எவ்வளோ பெரிய டைல்ஸ் வைக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம வைக்கணும். ஓகே, ஆனால் அது ஸ்கொயர் டைலாக தான் இருக்கணும், ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கணும். ஸோ அப்படி எத்தனை டைல்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இது ஸ்கொயர் டைல்ஸ். ஓகே, இது வந்து ரெக்டாங்கிள் டைல்ஸ். ஸோ இந்த ரெக்டாங்கிள் டைல்ஸோட ஏரியா லென்த் ரெக்டாங்கிள் ரூம். ஓகே, ரெக்டாங்கிள் ரூமோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா n × ஸ்கொயரோட அந்த டைல்ஸோட ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த எண்ணுங்கிறது எத்தனை டைல்ஸ் அப்படிங்கிறத குறிக்கும். ஏன்னா ஒரே டைலில் வந்து நம்ம இதை நிரப்ப முடியாது. ஓகே, இப்போ இந்த மாதிரி கொஷினில் வந்து ஏ என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த ஏ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏ வந்து 540ஐயும் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த ஏ வந்து பார்த்தீங்கன்னா 720ஐயும் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் டைல்ஸ் பெர்ஃபெக்டாக கட் ஆகாமல் ஃபிட் ஆகும். நீங்கள் எந்த டைல்ஸையுமே கட் பண்ணாமல் ஃபிட் பண்ண முடியும். எக்ஸாக்டாக அந்த டைல்ஸ் அப்படி அப்படியே வச்சு நம்ம வந்து ஃபிட் பண்ண முடியும். அது நீளத்தாலையும் வகுப்படணும், அகலத்தாலையும் வகுப்படணும். அப்போ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே, 540ஆலையும் ஏ வகுப்படணும், 720ஆலையும் ஏ வகுப்படணும். அப்போ அந்த ஏ என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இந்த ஏ வந்து வேற எந்த நம்பராக வேணா இருக்கலாம். இப்போ ஏக்கு 2ன்னு போட்டோம்னா 2லையுமே வகுப்படத்தான் செய்யும். ஓகே, 4 போட்டாலும் 2லையுமே வகுப்படத்தான் செய்யும். அந்த மாதிரி ஏ வந்து மிகப்பெரிய எண்ணா இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி லார்ஜஸ்ட் டைல்னு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து மிகப்பெரிய எண்ணா இருக்கணும். அப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? ஏ வந்து என்னது? ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சிசிஎஃப் ஆஃப் 540 and 720. ஓகே, இந்த 2 நம்பரோட HCF நம்ம கண்டுபிடிக்கணும். மீப்போவா வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? கொஞ்சம் பெரிய நம்பராக இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் டானா வகுத்தல் போட்டு பார்க்கனாலும் பார்க்கலாம். பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டிவைட் பண்ணி கண்டுபிடிப்போம்ல, வகுத்து கண்டுபிடிப்போம்ல, அந்த மெத்தடில் கூட நீங்கள் போடலாம். ஓகே, இல்லைனா சின்ன நம்பரோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சும் பண்ணலாம். நிறையா மெத்தட் இருக்குது, நான் நிறைய மெத்தட் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பெஸ்ட்டு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வகுத்து கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதாவது 720 540ஆல் வகுத்தீங்கன்னா ஒரு 540 இங்கே வந்திருக்கும்.
ஸோ இங்கே என்ன இருந்திருக்கும், இங்கே 0, அடுத்து 12ல் 4 போணுச்சுன்னா 8, இங்கே 6 தான் இருந்திருக்கும், 6ல் 5 போணுச்சுன்னா 1, 180. இப்போ இந்த 180 வச்சு நம்ம 540 வகுக்கணும். ஓகே, ஸோ இங்கே 18, இங்கே 54 அப்படிங்கிற மாதிரியே பாருங்கள், 3 18 54, அப்போ 3 × 180 540 இருக்கும், 0 வருது. எங்கே உங்களுக்கு ரிமைண்டர் 0 வருதோ அப்போ நம்ம எந்த நம்பரை வச்சு வகுத்தோமோ அதுதான் இதோட ஹச்சிஎஃப். ஸோ அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 180, ஏ வந்து என்னது 180. இப்போ நம்மளுக்கு என் தான் தெரியணும். ஓகே, இப்போ எல் வந்து என்னது, எல் வந்து 540, பி வந்து 720, என் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், எத்தனை டைல்ஸ் தேவைன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது A² அப்படிங்கிறது 180 × 180 இருந்துடும். இப்போ தான் நம்ம வந்து 180 வந்து 3ஆல் பெருக்குன்னா 540 வரும்னு பார்த்துருந்தோம். அப்போ இந்த 180 540 டிவைட் பண்ணோம், 540 180 டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வந்திருக்கும், 3 தான் வந்திருக்கும். ஏன்னா 0வையும் டிவைட் கேன்சல் பண்ணுங்கள், 0வையும் கேன்சல் பண்ணுங்கள், 3 18 54. அதே மாதிரி இந்த 18ஆல் இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4 18 72. ஸோ அப்போ என் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாங்க 12. ஸோ 12 அப்படிங்கிறது ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின் நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த ரெக்டாங்கிளோட லென்த்தும் பிரெட்த்தும் கொடுத்துருக்காங்கல்ல, நீளம் அகலம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நீளத்துக்கும் அகலத்துக்கும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிங்க. அதுதான் நமக்கு தேவையான டைல்ஸோட, அந்த ஸ்கொயர் ஷேப் டைல்ஸோட, அதாவது ரெக்டாங்குலர் ரூமில் ஸ்கொயர் சைஸில் வந்து டைல்ஸ் பதிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணணும். அப்படி தான் கேட்பாங்க. ஓகே, மாற்றிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த நீளம் அகலத்துக்கு நீங்கள் ஹச்சிஎஃப் கண்டுபிடிங்க. அதுதான் நம்ம பதிக்க போகிற டைல்ஸோட சைடாக இருக்கும், ஸ்கொயர் ஷேப்டு டைல்ஸோட சைடாக இருக்கும். ஓகே, சைடு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இதில் வந்து சைடோட வேல்யூவை போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, இது அதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான். தேர் இஸ் அ ரெக்டாங்குலர் ஃப்ளோர் ஆஃப் சைஸ் 336 cm into 420 cm டைல்டு வித் லார்ஜஸ்ட் ஸ்கொயர் டைல்ஸ், நம்பர் ஆஃப் டைல்ஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, தமிழில் பெருசாக இருக்குது, பட் சேம் கொஸ்டின் தான். ஸோ இப்போ 336 அப்படிங்கிறது வந்து லென்த்து, இது வந்து பிரெட்த்து. நம்மளுக்கு ஏ தெரியணும். ஏ வந்து என்னது, இந்த 2 நம்பரோட ஹச்சிஎஃப். ஸோ அப்போ 420 நான் வந்து 336ஆல் வகுக்கிறேன். ரெண்டுமே கொஞ்சம் பெரிய நம்பர் அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஓகே, இப்போ வகுத்தீங்கன்னா என்ன வந்திருக்கும், ஒரு 336, இங்கே 336 வந்திருக்கும். ஓகே, ஸோ 10ல் 4 போனால், சரி 10ல் 6 போனால் 4, இங்கே 11 இருந்திருக்கும், 11ல் 3 போச்சுன்னா 8, 84. 84 வச்சு நம்ம 336 வகுக்கணும். ஓகே, இங்கே 4, இங்கே 6, நாங்கள் 16 வரும், 4 8 32 வரும், 320 + 16 336 வந்திருக்கு. அப்போ 4 × 84 336 வருது, 0 தான் இங்கே ரிமைண்டர் வந்திருக்கு. அப்போ 84 தான் ஹச்சிஎஃப். அப்போ ஏ வந்து என்னது, ஏ வந்து இங்கே 84. ஓகே, இந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ஈஸியான மெத்தட் தான், பெரிய நம்பருக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஏ வந்து 84. அடுத்து லென்த் இன்ட்டு பிரெத் இஸ் ஈக்குவல் டு n × A² அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்தது தான். இப்போ லென்த் வந்து எத்தனை 336, பிரெத் வந்து எத்தனை 420, n × A²ங்கிறது 84 × 84. ஓகே, இப்போ இங்கே தான் பார்த்தேன் 4 × 84 336 அப்படின்ட்டு. இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே என்ன வந்திருக்கும், 4 வந்திருக்கும். ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 8 40, 5 20, ஸோ 5ன்னு வந்திருக்கும். ஓகே, ஸோ 4 5 20. ஸோ என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 20 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் இதுவுமே டைல்ஸ் வச்சு தான், இது கொஞ்சம் வேறு மாதிரி கொஸ்டின். ஓகே, a rectangular floor is tiled by 9 square tiles. Each tile side is 180 cm. Find dimensions கேட்டிருக்காங்க. டைமென்ஷன்ஸ்னா என்னது கேட்டிருக்காங்க, நீங்கள் ஆப்ஷனை பார்த்தாலே தெரியும். அந்த ரெக்டாங்குலர் ஃப்ளோரோட டைமென்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, 9 டைல்ஸ், 9 ஸ்கொயர் டைல்ஸை வச்சு பதிக்கிறாங்க. அதுவும் இவங்க கொடுக்கல, தெளிவாக கொடுக்கல. நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சைடு ஒரே ஒரு சைடு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து ஸ்கொயர் டைல்ஸ் தான். ஓகே, 180 cm இருக்கிற மாதிரி ஸ்கொயர் டைல்ஸை வந்து பதிக்கிறாங்க. சைடோட இது வந்து 180. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம 9 ஸ்கொயர் டைல்ஸை வச்சு அந்த ரூமை வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த ரெக்டாங்குலர் ஃப்ளோர், அந்த ரூமோட ஃப்ளோரோட டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு செவ்வக வடிவ தளம் 9 சதுர வடிவ ஓடுகளை கொண்டு பதிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஓட்டின் பக்க அளவும் 180 cm ஆகும். அத்தளத்தின் பரிமாணங்களை கண்டறிவோம்னு கேட்டிருக்காங்க. ஓகே, டைமென்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 9 × A² வந்து என்னமா இருந்திருக்கும், லென்த் இன்ட்டு பிரெத்தாக இருந்திருக்கும். ஓகே, சேம் தான், இந்த ஃபார்முலா தான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகே,
இப்போ 9 இன்ட்டு ஏவும் கொடுத்துட்டாங்க 180 இன்ட்டு 180. இதுதான் வந்து லென்த் இன்ட்டு பிரெத்தாக பிரிய போகுது. இப்போ நீங்கள் ஆப்ஷனை பாருங்கள். ஓகே, இங்கே இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 180 இருக்குது. இந்த 180 நீங்கள் வச்சுக்கிட்டு இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா என்ன வந்திருக்கும்? 180 இன்ட்டு 18 இன்ட்டு 9 போடுங்க. ஓகே, 10 இன்ட்டு 18னா வந்து எத்தனை? 180. அதில் ஒரு 18 குறைச்சிங்கன்னா 162 வந்துடும். 1620 இன்ட்டு 180 வந்துடும். ஸோ இன்னொரு நம்பர் இந்த ஒரு 180 வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னொரு நம்பர் 1620 தான் இருக்குது. அப்போ 180 இன்ட்டு 1620 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, நீங்கள் மொத்தமாக பெருக்கிட்டு இதை எப்படி வந்து பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாலோ, இல்லைனா ஆப்ஷனை ஒன்றையும் மல்டிபிள் பண்ணிட்டு இதில் மல்டிபிள் பண்ணுற வேல்யூவில் எதில் வருது அப்படிங்கிற மாதிரி பண்ணாலோ டைம் அதிகமாகும். புரிஞ்சுட்டு நினைக்கிறப்ப இதை மொத்தமாக மல்டிபிள் பண்ணால் ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ எந்த ஆப்ஷனில் வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் டைம் ஆகும். ஓகே, அதை விட பெஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஆப்ஷனை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஒரு 180 இருக்குது, இங்கே ஒரு 180 வச்சுக்கிட்டு இந்த ரெண்டே பெருக்குனா நம்மளுக்கு இந்த நம்பர் வருது. அப்போ இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள் இஸ் 64 சென்டிமீட்டர். இது என்னது? ரெக்டாங்கிள், அதோட சுற்றளவு கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 3 டைம்ஸ் இட்ஸ் பிரெத். வாட் இஸ் த லென்த் ஆஃப் இட்ஸ் டயகனல்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு ரெக்டாங்கிளில் 3 தான் இருக்குது. ஓகே, அதோட லென்த்து, பிரெத்து, டயகனல் 3 தான் இருக்குது. 3ஐயுமே நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 64 சென்டிமீட்டர். செவ்வகத்தின் நீளம் அதன் அகலத்தை விட 3 மடங்கு அதிகம். அதன் மூளை விட்டத்தின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மூளை விட்டம் டயகனல் அதோட ஃபார்முலா வந்து என்னது? ரூட் ஆஃப் லென்த் ஸ்கொயர் பிளஸ் பிரெத் ஸ்கொயர். ஓகே, இதுதான் டயகனல் மூளை விட்டம். மூளை விட்டம்னா என்னது? செவ்வகத்தில் இந்த சைடையும் இந்த சைடையும் இணைக்கிற கோடு, இந்த சைடையும் இந்த சைடையும் இணைக்கிற கோடு, இதுதான் வந்து மூளை விட்டம். ஓகே, இதோட லென்த் தான் வந்து கேட்டிருக்காங்க. இதோட ஃபார்முலா வந்து என்னது? ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஓகே, இப்போ பெரிமீட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டரோட ஃபார்முலா வந்து என்னது? 2 இன்ட்டு எல் பிளஸ் பி. இது வந்து இவங்க 64ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? லென்த் வந்து 3 டைம்ஸ் இட்ஸ் பிரெத்னு கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ லென்த்துக்கு பதிலாக 3b அப்படிங்கிறத போடுங்க. இந்த 2ஆல் இதை கேன்சல் பண்ணிடுங்க, 32 இருக்கும். இதுக்கு பதிலாக 3b போட்டிங்கன்னா 3b ப்ளஸ் b வந்து பார்த்தீங்கன்னா 4b ஆகும். 4b வந்து பார்த்தீங்கன்னா 32. 4ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா என்னாங்க? 32. அப்போ b வந்து 8 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. அப்போ எல் என்னவா இருக்கும்? 3 இன்ட்டு 8, 3 8 24 ஆயிரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரப்போகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 24 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்? 24 ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும், அதை போடுவீங்க. 8 ஸ்கொயரை போடுவீங்க, அப்புறம் கூட்டிட்டு அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா டக்குன்னு வெளியில் கொண்டு வந்துடுவீங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லைன்னா வெளியில் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லை. ஓகே, பட் இந்த கொஸ்டின் அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை. இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 8 24. ஓகே, இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? 3 ஸ்கொயர் இன்ட்டு 8 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ரெண்டு நம்பரும் இந்த நம்பரை வந்து 3 8 24 நம்ம எழுதலாம். 24 ஸ்கொயர் நம்ம 3 ஸ்கொயர் இன்ட்டு 8 ஸ்கொயர்ன்ட்டு எழுதலாம். ஓகே, தப்பு இல்லை. இப்படி எழுதுனால தப்பு இல்லை. சேம் வேல்யூ தான் வரும். 3 ஸ்கொயர் இன்ட்டு 8 ஸ்கொயர்ன்ட்டு எழுதலாம். ஓகே, ப்ளஸ் 8 ஸ்கொயர். இப்போ நான் 8 ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுக்கிறேன். அது ரூட்டை விட்டு வெளியில் வந்துச்சுன்னா 8 வெளியில் வந்துடும். இப்போ ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு 3 ஸ்கொயர் 9 இருக்கும். இங்கே ஒரு 1 மட்டும்தான் இருக்கும். இந்த 8 ஸ்கொயர் வெளியில் போயிடுச்சுன்னா 9 + 1 10 தான் இருக்கும். ஸோ 8 √10 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, என்ன பண்ணணும்னு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ரூட்டுக்குள்ளேயே வச்சு எடுங்க. இந்த 8 ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து 8 ஸ்கொயர் போயிடும், இங்கேருந்து 8 ஸ்கொயர் போயிடும். 8 ஸ்கொயர் வந்து இந்த இடத்துல வெளியில் ஒரு ப்ராக்கெட்டுக்கு முன்னால் இருக்குது. அது ரூட்டுக்குள்ளே இருக்கிறனால அந்த 8 நான் வெளியில் எடுத்துடுறேன். ரூட்டுக்குள்ளே இருக்கனால 8 ஸ்கொயர்லேருந்து 8ங்கிற மாதிரி வெளியில் எடுத்துடுறேன். ஸோ இங்கே 8 ஸ்கொயர் போச்சுன்னா இங்கே 3 ஸ்கொயர் இருக்கும். இங்கே 8 ஸ்கொயர் போயிடுச்சுன்னா 1 தான் இருக்கும். அப்போ 9 + 1, 3 ஸ்கொயருங்கிறது 9, அடுத்து 1. ஸோ √10. ஓகே, ஸோ 8 √10 அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The breadth of rectangular hall is 3/4 of its length. The area of the floor is 192 square meter. Then what is the difference between the length and the breadth of the hall? ஒரு செவ்வக வடிவ கூடத்தின் அகலமானது அதன் நீளத்தின் 3/4 பங்காகும். அக்கூடத்தின் தரைப்பரப்பு 192 சதுர மீட்டர்கள் எனில் அக்கூடத்தின் நீளம் மற்றும் அகலத்திற்கு இடையேயான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ பிரெத்துக்கும் லென்த்துக்கும் என்ன ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க. ஆஃபுக்கு அப்புறம் இருக்கிறது தான் கீழே இருக்கிறது, இதுதான் லென்த்து. ஓகே, இப்போ பிரெத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து
ரேஷியோவில் இருக்கிறத ரேஷியோ உடைக்கணும்னா எக்ஸ் போட்டு நீங்கள் உடச்சிக்கலாம். ஓகே, 3 எக்ஸாக இருந்தால் லென்த்து வந்து என்னவாக இருக்கும்? லென்த்து வந்து 4 எக்ஸாக இருந்தது. அதாவது எப்படி இருக்குது? பி பை எல் வந்து 3/4 இருக்குது. ஸோ பி 3 எக்ஸாக இருந்தால் எல் வந்து 4 எக்ஸாக இருந்தது. ஓகே, அதை தான் நான் இங்கே வந்து எழுதியிருக்கேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அந்த ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரோட ஏரியா, ஓகே, அதோட ஏரியா 192 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் பெருக்கணும்னா லென்த் அண்ட் பிரெட் 192 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 3x இன்ட்டு 4x, இது வந்து பார்த்தீங்கன்னா 192. ஃபார்முலாவை எடுத்து எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏஸ் ஈக்குவல் டு பி இன்டு எல், அப்புறம் பிக்கு இது, எல்லுக்கு இது, நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ இதை 3ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 6×3 18, 4×3 12. 4ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 16 நாங்க 64. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் வந்து 16. அப்போ எக்ஸ் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா இது 4 ஸ்கொயர், 4ன்ட்டு வெளியில் வந்துடும். ஓகே, எக்ஸோட வேல்யூ 4ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? லென்த்துக்கும் பிரெட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் கேட்டிருந்தாங்க. 3xக்கும் 4xக்கும் நடுவில் உள்ள வித்தியாசம் எக்ஸ் தான். அப்போ எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, ஸோ கொஞ்சம் குயிக்காக போகிறேன், ஏன்னா இதில் வந்து பெருசாக புதுசாக எதுவுமே இல்லை. எங்கெல்லாம் உங்களுக்கு வித்தியாசமாக எதுவும் கேட்டிருக்காங்களோ அந்த இடத்துல நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அடுத்து பாருங்க. சம் ஆஃப் டயகனல்ஸ் ஆஃப் ரோம்பஸ் இஸ் 70 சென்டிமீட்டர். சைட் ஆஃப் த ரோம்பஸ் இஸ் 25 சென்டிமீட்டர். வாட் இஸ் த ஏரியான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களின் கூட்டுத்தொகை 70 சென்டிமீட்டர். சாய் சதுரத்தின் பக்கமானது 25 சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்டது. ஸோ சாய் சதுரம் நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கோம், அதோட ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ அதோட டயகனல்ஸ்னா வந்து மூளை விட்டம். ஓகே, D1 + D2 ரெண்டு டயகனலும் வேற வேற லென்த்தில் இருக்கும். ரெண்டு மூளை விட்டமும் வேற வேற நீளத்தில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா 70 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதோட சைடு வந்து ஏ வந்து 25 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஏரியாவுக்கு வந்து வேற வேற ஃபார்முலா இருக்குது. இந்த இதில் 2 விதமான ஃபார்முலா இருக்குது. ஏரியா வந்து D1 × D2/2 இப்படியும் சொல்லலாம், இல்லைனா A × Hன்னு சொல்லலாம். அதோட சைடு இன்ட்டு ஹைட்டு இப்படியும் சொல்லலாம். 2 ஃபார்முலா இருக்குது. பட் 2 ஃபார்முலாலையும் நம்ம இப்போ அப்ளை பண்ண முடியாது. நம்மளுக்கு D1 D2 தனியாக தெரியாது, H என்னன்ட்டு தெரியாது. ஓகே, 2 ஃபார்முலாலையும் அப்ளை பண்ண முடியாது. இப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா A × H, 25ஐயும் ஹச்சையும் மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஏரியா கிடைக்க போகுது. அப்போ கண்டிப்பாக ஏரியா 25ஓட மல்டிபிளில் ஒன்றா தான் இருக்கும். 25ஆல் வகுப்படக்கூடிய நம்பராக தான் இருக்கும். ஓகே, 25ஆல் பெருக்குனா தான் ஏரியா கிடைக்குதுன்னா அந்த ஏரியாவை 25ஆல் நம்ம கம்ப்ளீட்டாக வகுக்க முடியும். இந்த ஒரு பாயிண்டை வச்சு இதுவும் ஆன்சர் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா 580 25ஆல் கம்ப்ளீட்டாக வகுப்படாது. 656 25ஆல் கம்ப்ளீட்டாக வகுப்படாது. நம்மளுக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா இன்னொரு ஆப்ஷன் இங்கே எலிமினேட் ஆகிருக்கும். ஓகே, பட் 2 ஆப்ஷன் மிச்சம் ஆயிடுச்சு. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 25ஆல் கம்ப்ளீட்டாக வகுப்படும். ஓகே, இப்போ இந்த கொஷினை ஆப்ஷனை மட்டும் வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நார்மலாக இதை எப்படி சால்வ் பண்ணலாம், ஆப்ஷன் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஓகே, இப்போ D1 × D2 வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏரியாவாக இருக்கும். D1 × D2 இந்த ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா, மூளை விட்ட ரெண்டையும் பெருக்கணும்னா வந்து நம்மளுக்கு 2Aவாக இருக்கும். இந்த 2 இங்கே போணுச்சு அப்படின்னா. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது ஏரியா, பரப்பளவு தான் கொடுத்துருக்காங்க. பரப்பளவு இன்ட்டு 2 போட்டோம் அப்படின்னா, இப்போ ஆப்ஷன் பி எடுத்தோம் அப்படின்னா 2A வந்து என்ன மாதிரி இருந்திருக்கும்? 2 × 600 1200. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது வந்து என்னது? இது வந்து D1 × D2. ஓகே, D1 × D2 பெருக்குனா 1200 வரணும். D1 + D2 கூட்டுனா 70 வரணும். ஓகே, D1 + D2 இது வந்து 70 வரணும். இந்த மாதிரி நம்ம பிரிக்க முடியுமான்ட்டு பாருங்க. ஈஸியாக பிரிக்க முடியுதுன்னா நீங்கள் பண்ணிடுங்க, இல்லைன்னா நார்மல் மெத்தட் என்னவோ அதில் நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ D1 + D2ன்னு கூட்டுறப்போ 70 வரணும், பெருக்குனா வந்து பார்த்தீங்கன்னா 1200 வரணும். ஓகே, கூட்டுனா 7, பெருக்குனா 12, இந்த மாதிரி யோசிங்க. ஓகே, கூட்டுனா 7, பெருக்குனா 12. ஸோ 4×3 12, 40 + 30, 40 × 30. அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, இப்படி நம்மளால பிரிக்க முடியுது. அப்போ இதுதான் ஆன்சர்.
இது ஒருவேளை சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இதுதான் ஆன்சர். நீங்கள் 625 இன்ட்டு 2 போட்டுட்டு இந்த மாதிரி உங்களால் கூட்டினா 70 வர்ற மாதிரி பிரிக்க முடியாது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கொஷினை ஒருவேளை இந்த மாதிரி பண்ணாமல் நார்மலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, D1 + D2 வந்து பார்த்தீங்கன்னா 70ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஏவையும் D1 D2வையும் கம்பேர் பண்ணி ஒரு ஃபார்முலா நம்ம கோர்ஸில் பார்த்துருப்போம். அது என்ன அப்படின்னா D1² + D2² = 4A² பார்த்துருப்போம். அதாவது D1/2 the whole square + D2/2 the whole square = A² இருந்திருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்போம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஏரியா தேவை. ஏரியாவோட ஃபார்முலா வந்து என்னது, D1 × D2/2. ஸோ அப்போ நம்மளுக்கு D1 × D2 தெரிஞ்சா போதும். தனியாக D1 என்ன D2 என்னன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. D1 × D2 தெரிஞ்சாலே /2 போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஏரியா வரப்போகுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஸ்கொயர் பண்ணுறேன். இதை வந்து ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணால் என்னவாகும், D1 + D2². D1 + D2². ஸ்கொயர் பண்ணால் என்னவாகும், A + B the whole square, A² + B² + 2AB. ஸோ D1² + D2² + 2D1 × D2 = 70² ஆகும். ஓகே, ஏன்னா இதையும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இங்கே பண்ணோம்னா இங்கேயும் பண்ணணும். இப்போ D1² + D2² வந்து என்னது, 4A² அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஏவோட வேல்யூ நம்மளுக்கு 25ங்கிறது தெரியும். அதாவது 4 × 25² அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ 4 × 25² 4 × 625. ஓகே, இது வந்து என்னது, D1 × D2². இது வந்து என்னது, 4A² ஈக்குவல். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து 4 × 625ன்னு போடுங்க, ப்ளஸ் 2 × D1 D2 = D1 D2 = 70². 7 49, 4900 வந்துடும். ஓகே, இதுல இருந்து D1 × D2 கண்டுபிடிக்க முடியாதா, கண்டிப்பா முடியும். ஓகே, D1/D2 D1 × D2/2 உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதுலையுமே நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக என்ன பண்ணலாம்னா 4ஆல் மொத்தமாக வகுத்துருங்க. ஓகே, இங்கே 4ஆல் வகுத்தீங்கன்னா இந்த 4 போயிடும். இங்கே 4ஆல் வகுத்தீங்கன்னா இந்த 2 போயிட்டு கீழே ஒரு 2 மிச்சம் இருக்கும். இங்கே 4ஆல் வகுத்தீங்கன்னா ஒரு நம்பர் கிடைக்கும். ஏன் பண்ணுறேன் அப்படின்னா D1 × D2/2 தான் நம்மளுக்கு தேவை. டேரெக்டாக நம்ம அதையே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா /4 பண்ணிங்கன்னா என்னவாகும், இந்த 4 வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த 625 மட்டும்தான் இங்கே இருக்கும். இங்கே 4ஆல் டிவைட் பண்ணாலும் இந்த 2 கேன்சல் ஆகும். கீழே இன்னும் 2 மிச்சம் ஆயிரும். ஸோ D1 × D2/2 நம்மளுக்கு இதுதான் தேவை. இதுதான் எக்ஸாக்டாக தேவை. ஓகே, இங்கே 4ஆல் கேன்சல் பண்ணோன்னா 1 நாங்க 4, மறுபடி 2 நாங்க 8, மிச்சம் 1 இருந்திருக்கும். 2 நாங்க 8, மிச்சம் 2 இருந்திருக்கும், 20 வந்திருக்கும். ஓகே, 5 நாங்க 20 வந்திருக்கும், 1225. இப்போ இந்த 625 இந்த பக்கம் மைனஸ் ஆச்சு அப்படின்னா இதுதான் ஏரியா. ஓகே, ஏரியா வந்து என்ன மாதிரி இருந்திருக்கும், 600ன்னு வந்துடும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு 2 மெத்தட் இருக்குது. எங்கே எது உங்களுக்கு ஈஸியாக தோணுதோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதில் வந்து நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The distance between the parallel sides of a trapezium is 15 cm. The line joining midpoint is 20 cm. Find area. ஒரு சரிவகத்தின் இணை பக்கங்களுக்கு இடையிலான தொலைவு 15 சென்டிமீட்டர் ஆகும். அதன் நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் நீளம் 20 சென்டிமீட்டர் ஆகும். அதன் பரப்பளவை காண்க. ஒரு சரிவகம்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி சரிஞ்சிருக்கும். ஓகே, சரிவகம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இந்த லென்த்து A, இந்த லென்த்து நம்ம Bன்னு எடுப்போம். ஓகே, இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைட்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர். இதுவும் பேரலல் சைடு. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர்னு அவங்க கொடுத்துருக்காங்க. லைன் ஜாயினிங்னா மிட் பாயிண்ட்ஸ்னா இதோட மிட் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற லைன் இருக்குல்ல, இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இது H. ஓகே, இது H. இந்த மிட் பாயிண்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நான் வந்து ஏபின்னு எடுத்துக்கிறேன். இந்த ஏபி என்னவா இருக்கும் அப்படின்னா, இது ப்ளஸ் இது /2 இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு மீடியன் அப்படிங்கிற நம்ம சொல்லலாம். ஸோ A + B/2 இருக்கும். இது ப்ளஸ் இது /2 தான் இந்த மிட் பாயிண்டை கனெக்ட் பண்ணக்கூடிய லைனோட லென்த்தாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் நான் கோர்ஸில் சொல்லியிருக்க மாட்டேன், அதனால தான் இந்த கொஸ்டினை கொடுத்துருக்கேன்.
ஓகே, ஃபார்முலா சொல்லியிருப்பேன், எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸும் கொடுத்துருப்பேன். பட் இந்த பாயிண்ட் சொல்லியிருக்க மாட்டேன், அதனால தான் அந்த கொஸ்டினை கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்ன தெரியணும், ஏரியா தெரியணும். இந்த மாதிரி ஒரு ஒரு சரிவகத்தோட ஏரியாவோட ஃபார்முலா வந்து என்னது, a + b/2 இன்டூ ஹைட்டு. ஓகே, இப்போ எல்லாமே கொடுத்துருக்காங்க. a + b/2 டைரெக்டாக கொடுத்துட்டாங்க 20 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு. இதுதான் a + b/2. ஸோ 20ங்கிறது டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஹைட்டு வந்து 15ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 × 15 30, அடுத்தோட 0 300. ஸோ 300 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 300 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்கும். ஓகே, புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்து 3D. 3Dயில் ஒரு 3 கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஓகே, a hollow spherical shell has an external diameter of 36 cm and an internal diameter of 28 cm. It is melted and recast into spherical balls. மறுபடியும் ஸ்பியரா தான் மாத்துறாங்க. ஓகே, each of radius 2 cm. சின்ன சின்ன பால்ஸா வந்து மாத்துறாங்க. Find the total number of balls. வெளிவிட்டம் 36 சென்டிமீட்டர், உள்விட்டம் 28 சென்டிமீட்டர் கொண்ட உள்ளீடற்ற கோளம் உருக்கி 2 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட பந்துகளாக மாற்றப்படுகிறது. பந்துனா அதுவும் கோளம் தான். ஓகே, எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க, எத்தனை பந்தா மாற்ற முடியும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல வந்து வால்யூம் தான். ஓகே, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 1 இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 2ஆக இருந்தது. n இன்ட்டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 2ஆக இருந்தது. ஏன்னா ரெண்டாவது ஸ்பியர் சின்ன சின்னதாக உருவாக்குறாங்க. அப்போ நிறையா ஸ்பியர் வந்து அதில் உருவாகும், நிறையா பால்ஸ் வந்து உருவாகும். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளீடற்ற உருளை. ஓகே, ஹாலோ ஸ்பியர். இப்போ நார்மலாக ஸ்பியரோட வால்யூம் வந்து என்னது, ஸ்பியரோட வால்யூம் வந்து என்னது, 4/3 πr3. இது வந்து நார்மல் ஸ்பியர். இப்போ இது உள்ளீடற்ற ஒரு கோளமாக இருக்குது, அதாவது ஹாலோ ஸ்பியராக இருக்குது அப்படின்னா சேம் ஃபார்முலா தான். ஹாலோ ஸ்பியருக்கு வந்து என்ன மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3 π. இங்கே வந்து பெரிய ரேடியஸ் கியூபு மைனஸ் சின்ன ரேடியஸ் கியூபாக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பெரிய ரேடியஸ் வந்து இங்கே என்னது, இது வந்து டயாமீட்டர். இதை நீங்கள் நோட் பண்ணணும். டயாமீட்டர் தான் வந்து 36ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து R1 எடுத்துக்கிறேன், இதுவும் R1 எடுத்துக்கிறேன், இது வந்து R2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஏன்னா இது ரெண்டாவது ஸ்பியர், இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பியர். ஓகே, இது ஸ்பியர், இது வந்து ஹாலோ ஸ்பியர். ஓகே, இப்போ R1 வந்து எப்படி இருக்கும், கேபிட்டல் R 36/2 என்னது 18. ஸ்மால் r1 எப்படி இருக்கும் 28ங்கிறது, அதுவுமே டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ரேடியஸ் வேணும். ஸோ இது வந்து 14ஆக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவையும் இந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4/3 π r1³ மைனஸ் r1³ ஸ்மால் r1³ ஈக்குவல் டு n இன்ட்டு 4/3 π, இந்த இடத்துல வந்து r2³. ஓகே, r2³. இப்போ இங்க இருக்க 4/3யும் இந்த 4/3யும் இந்த பையும் கேன்சல் ஆயிரும். இப்போ மிச்சம் இந்த 6 வச்சு தான் நம்மளுக்கு இதில் பண்ண வேண்டிய விஷயமே இருக்குது. இப்போ r1³ங்கிறது 18³, இந்த ஸ்மால் r1³ங்கிறது 14³. n இன்ட்டு r2ங்கிறது வந்து என்னது 2 சென்டிமீட்டர். இது ஆரம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 சென்டிமீட்டர் ஆரம் தான் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2³. ஓகே, இப்போ எல்லாமே கியூப்ல தான் இருக்குது. ஓகே, இது வந்து மைனஸ்ல இருந்தாலும் நீங்க இதை வச்சு இந்த 2 நம்பரையும் காமனா டிவைட் பண்ண முடியும்னா அப்படியே டிவைட் பண்ணிருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 18 வந்து நம்ம எப்படி எழுதலாம், 2 × 9ன்ட்டு எழுதலாம். 18³ 2³ × 9³ எழுதலாம். இப்போ 18³/2³ இருக்குதுன்னா நீங்க இதை இப்படியே கேன்சல் பண்ணிட்டு எத்தனை 2 இருக்குது, 9 2 இருக்குது, 9³ எழுதலாம். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல கியூபு கண்டுபிடிச்சு கழிக்கிறதுல பெரிய பெரிய நம்பராக போயிடும். ஓகே, நீங்கள் இதை கேன்சல் ஆகுதுன்னா கேன்சல் பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே கியூப் இருக்குது, இதுவும் இரட்டைப்படைனா கண்டிப்பாக கேன்சல் ஆகும். ஸோ இந்த 2 கியூபை கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 9 கியூபு மிச்சம் இருக்கும். இங்கே 7 2 14 7 கியூபு மிச்சம் இருக்கும். இப்போ n வந்து என்னது 9³ மைனஸ் 7³. உங்களுக்கு 9³ 7³ மனப்பாடமாக தெரியும். நிறைய பேருக்கு 18³ 14³ வந்து மனப்பாடமாக தெரியாது. ஓகே, ஸோ 9³ வந்து என்னது 729, 7³ வந்து 343. மனப்பாடமாக தெரியலாட்டியுமே இதை கண்டுபிடிக்கிறத விட இதை கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஓகே, ஸோ கழிச்சிங்கன்னா என்ன வரும் 386 வரும். 386 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ 9ல் 3 போனால் 6 வரும். அந்த ஒரு இதை வச்சு நீங்கள் வந்து ஆப்ஷனை
எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, 386 அப்படிங்கிறது தான் எங்க கரெக்டான ஆன்சர். ஓகே, என் தான் கேட்டிருந்தாங்க, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A square tank holds 15,000 liters of water. If its depth is 2.5 meter, find the length of one side of its base. ஒரு சதுர தொட்டி 15,000 லிட்டர் தண்ணீரை கொண்டுள்ளது. அதன் ஆழம் 2.5 மீட்டர் எனில் அதன் அடித்தளத்தின் ஒரு பக்கத்தின் நீளத்தை கண்டறியும். அதாவது ஸ்கொயர் டேங்க்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர்ங்கிறது 2D தான், பட் டேங்க்னு கொடுத்துருக்காங்க, 3Dல கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, அதோடைய அடிப்பாகம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருந்திருக்கும். ஓகே, அடிப்பாகம் ஸ்கொயர் ஷேப்பில் இருந்திருக்கும், மற்றபடி லென்த் வந்து கொஞ்சம் நீளமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி இருந்திருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருந்திருக்கும், இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ இங்கேயுமே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது ஸ்கொயர், இது வந்து சைடு ஈக்குவலாக இருக்கும். பட் இந்த லென்த் இருக்குது இல்லை, இந்த டெப்த்து ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டராக இருந்திருக்கும். ஆழம் வேற ஏதோ இருந்திருக்கு. ஓகே, இதை நம்ம வந்து டின்னு வச்சுக்கலாம், டெப்த்துன்னு வச்சுக்கலாம். அப்போ இங்க வந்து இவங்க எவ்வளோ லிட்டர்னு கொடுத்துருக்காங்க, அதோட கொள்ளளவு கொடுத்துருக்காங்க. ஓகே, வால்யூம் கொடுத்துருக்காங்க. இப்போ லிட்டரை வந்து நம்ம மீட்டர் கியூபுக்கு மாத்துறதுக்கு என்ன பண்ணணும், 1000 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் கியூபுக்கு ஈக்குவல். ஏன்னா நம்ம வந்து வால்யூம் பார்க்குறப்போ வந்து மீட்டர் கியூப்ல தான் ஃபார்முலாவில் வந்து போடுவோம். ஓகே, அப்போ நம்ம மீட்டர் கியூபுக்கு இதை ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 15,000 லிட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 15 மீட்டர் கியூபாக தான் இருந்தது. 1000 லிட்டர் வந்து 1 மீட்டர் கியூப்னா 15,000 லிட்டர் வந்து 15 மீட்டர் கியூபாக இருந்திருக்கும். ஓகே, இப்போ இதோட வால்யூம் வந்து என்னது, இதான் வால்யூம். இதோட வால்யூம் வந்து என்னது, இந்த ஷேப்போட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் இன்டூ எல்லா இருந்திருக்கும், அதோட டெப்த்தாக இருந்திருக்கும். ஏ ஸ்கொயர் இன்டூ டி டெப்த்தாக இருந்திருக்கும். ஓகே, இதுதான் வந்து என்னது வால்யூம். இது வந்து 15 மீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஏ கண்டுபிடிச்சிடலாம் தானே. இப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்டூ டெப்த் வந்து என்னது 2.5 ஈக்குவல் டு 15 இருக்குது. இப்போ இது 25, இது 150 எடுக்கலாம், இல்லை 2 2 2 5. ஓகே, ஸோ 5க்கு நம்ம இதை 2ஆ மல்டிபிள் பண்ணணும். 15க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 வாட்டி மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே 6 வந்துருக்கும். ஓகே, அப்போ ஏ ஸ்கொயர் 6 ஏ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ √6 இருந்திருக்கும். இப்போ நீங்கள் இதை ஆப்ஷனை கெஸ் பண்ணிடலாம். இப்போ 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9. இது இந்த 6 வந்து பார்த்தீங்கன்னா 4க்கும் 9க்கும் நடுவில் இருக்குது. அப்போ 2 ஸ்கொயருக்கும் 3 ஸ்கொயருக்கும் நடுவில் தான் ஆன்சர் இருக்கும். அப்போ 2.45 ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆன்சர். 2.45 தான் வந்து ஆன்சர் ஆகிடும். ஏன்னா மற்றது 3யை தாண்டி இருக்குது, இல்லைன்னா 2வை விட கம்மியாக இருக்குது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் மிச்சம் இருக்குது. ஓகே, இப்போ இதுதான் ஆன்சர் ஆகிடும். நீங்கள் எக்ஸாக்டாக இதை எப்படி நான் ரூட் விட்டு வெளியில் எடுக்கிறதுன்னு யோசிக்க வேண்டாம். ஓகே, ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கொஸ்டின், சிம்பிளான கொஸ்டின். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு கேட்டிருக்காங்க. வால்யூம்ஸ் ரேஷியோ 27:1, ரேடியஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 3:1. இது கரெக்டானு கேட்டிருக்காங்க. கன அளவுகளின் விகிதம் 27:1, ஆரங்களின் விகிதம் 3:1. இவங்க கொடுத்துருக்கிறத வச்சு பார்த்தா எப்படி தெரியுது, இது ஒரு ஸ்பியர், இது ஒரு கோளம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே, இப்போ கோளத்தோட அந்த அதாவது ஸ்பியரோட வால்யூமோட ஃபார்முலா வந்து என்னது, வால்யூமோட ஃபார்முலா 4/3 πr³. இப்போ 2 வால்யூம் கொடுத்துருக்காங்க. அப்போ 4/3 πr⁴ by 4/3 πr⁴. இது வந்து 27/1 இருக்குது. 4/3 பையும் 4/3 பையும் கேன்சல் ஆயிடும். இப்போ நம்மளுக்கு r1/r2 வேணும், r1/r2 வேணும். இப்போ இங்கே கியூப் ரூட் எடுத்தோம்னா இது 3 கியூபோட வேல்யூ 3, 1 கியூப்னு நம்ம இதை எடுத்தால் 1 தான் வந்திருக்கும். அப்போ 3/1 வர்றது கரெக்ட் தான். வால்யூமோட ரேஷியோ எப்படி இருந்தால் ரேடியஸோட ரேஷியோ 3:1 வரும். ஸோ கூற்று 1 சரியானது. அடுத்து ரேடியஸோட ரேஷியோ, ரேடியஸ் வந்து 12 × 4 சென்டிமீட்டராக இருந்தால் சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோ 9:1 இருக்கும், 9:1 இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, r1 r2 கொடுத்துட்டாங்க. சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா வந்து என்னது, 4πr². ஓகே, இப்போ 2 சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது. அப்போ 4πr1² by 4πr2². ஓகே, இதுதான் வந்து சர்ஃபேஸ் ஏரியாவாக இருந்திருக்கும். 4πயும் 4πயும் கேன்சல் ஆகிரும். நம்மளுக்கு r1² by r2² தான் தெரியணும். r1 அப்படிங்கிறது வந்து 12². ஓகே, r2 அப்படிங்கிறது 4².
இப்போ 4 வந்து 12ஆல் கேன்சல் ஆகும். நீங்கள் கேன்சல் பண்ணலாம், ரெண்டுலேயுமே ஸ்கொயர் இருக்கனால கேன்சல் பண்ணலாம். 1 நாங்க 4 3 நாங்க 12, அப்போ இங்கே 3 ஸ்கொயர்னு இருக்கும். 3 ஸ்கொயர்னா 9, 1 ஸ்கொயர்னா 1. ஓகே, ஸோ 9:1 தான் வரும். இதுவும் கரெக்டு தான், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, போத் 1 and 2 அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ இது ஈஸி தான், பட் மென்சுரேஷனில் இப்படி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க. எம்டிஎஸ்லேயே கேட்குறாங்கன்னா அடுத்தடுத்து சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மென்சுரேஷனில் எம்டிஎஸ்லேருந்து நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருந்த கொஷின்ஸும் இருக்குது, டீச் பண்ணாமல் இருந்த ஒரு சில கொஷின்ஸும் எக்ஸ்ட்ராவும் இருக்குது. கொஞ்சம் புது விதமாக, கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சா போட்டுடலாம், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். நீங்கள் இனிமேல் எம்டிஎஸ் கொஷினை எடுத்து பார்க்கணும்ட்டு அவசியம் இல்லை. ஓகே, ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எல்லா டாப்பிக்குமே வந்து கவர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நம்ம கோர்ஸில் டீச் பண்ணதை பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த சீரீஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், போதுமானது. நீங்கள் ஒவ்வொரு கொஷின் பேப்பரையும் ஃபுல்லாக சால்வ் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. ஃபுல் டெஸ்ட் டேரெக்டாக நீங்கள் போட ஆரம்பிச்சிருங்க. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.